இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்ய போறோங்க. So now we are going to prepare drumstick and brinjal fry masala. The drumstick is there, chopped tomato is there, onion is here. பாருங்க முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கு, வெங்காயம் தக்காளியும் இருக்கு. ஆயில் 1 cup of oil, 2 cup of oil. Two cup means this is the small cup. You see? So in this 2 cup of oil here. அது சின்ன கப்புல ஆயில். கப்புனா ரொம்ப பெரிய கப்புன்னு நினைச்சிட போறீங்க. So here the brinjal, chopped brinjal is here. So we are going to mix all together. Mustard and uridal in the oil. Mustard, காட்டுங்க, உளுத்த பருப்பு காட்டுங்க. Uridal, fried. Okay, போடுங்க. உரிதால் மிக்ஸ், உளுத்த பருப்பை கலந்தாச்சுங்க. ட்ரம்ஸ்டிக், டொமேட்டோ அண்ட் ஆனியன் மிக்ஸ். அதாவது முருங்கைக்காயும் தக்காளியும் வெங்காயத்தையும் முதல்ல வதக்குறாங்க. This is கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். கத்திரிக்காய் means brinjal, முருங்கைக்காய் means drumstick. கத்திரிக்காய் brinjal is here now. Brinjal is mixing now. இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து கலக்குறாங்க கூட. கொரியாண்டா மிக்சிங், கொத்தமல்லியை கூட வந்து கலந்துருக்காங்க. Now turmeric powder is going to mix. Half a spoon of turmeric powder, அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்துருக்காங்க. உப்பு காட்டுங்க. ஸோ சால்ட், உப்பு, மிக்சிங். உப்பு கலந்துட்டாங்க, அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கலந்துருக்காங்க. மிளகாய் தூள் எடுக்கிறாங்க. Now chilli powder, 1 spoon, 2 spoon, 3 spoon, 3.5 spoon. 3.5 spoon of chilli powder. Homemade chilli powder. அதாவது வீட்டிலேயே அரைத்த மிளகாய் தூள்
3.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க போதுமான அளவுக்கு. So she mixed homemade chili powder 2.5 spoon, 3.5 spoon, and half a spoon of turmeric powder and a little bit of salt. Now she is mixing nicely. A glass of water is mixed. ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்காங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்க. Some more little bit of water. Now the plate is closed in the top. தட்டை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு. Brownie. Brownie. This is for God. First, rice and dal. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். Brinjal and drumstick. பொரியல் masala is almost ready. ரெடி ஆயிடுச்சாமா? தண்ணி நல்லா சுண்டணுமா? சுண்டின பிறகு ரெடி ஆயிடும். After the water dried, the பொரியல், the stir fry will be ready. It has to be dry now. So the small plate of rice and dal, before we eat, we prayed for, we offered for the gods, and then we will feed the crow. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முதல்ல சாதமும் பருப்பும் கொஞ்சோண்டு உப்பு கலந்து சுவாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா இதை காக்காய்க்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவோம். கரெக்டா இருக்கா? காரம் உப்பு எல்லாம் mother said spicy, salt, all is good. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், drumstick brinjal பொரியல் is ready. More 2 minutes. இன்னும் 2 நிமிஷம் இருந்ததுன்னா ரெடி ஆயிடும்.
It's ready. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி மக்களே. அப்படி நல்லா ஸ்மெல் வருதுங்களா உங்களுக்குலாம்? இதே மாதிரி செய்யுங்க, அம்மா செஞ்ச மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ சேம் லைக் how my mother cook, you also can cook. My mother is 78 years old. It's hard for her to cook, but she is not living us to help her. Only she is cooking. எங்க அம்மாவுக்கு வந்து 78 வயசு ஆகுதுங்க. நீங்க விடுங்க, நாங்க சமைக்கிறோன்னா கேட்க மாட்டோங்க. அவங்க தான் சமைப்பாங்களா, நாங்கெல்லாம் சாப்பிடணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது நான் இங்கேருந்து அம்மா மசாலாலாம் கொடுத்து அனுப்புவாங்க. இதே மாதிரி நான் தான் செய்வேன், செஞ்சு சாப்பிடுவேன். அங்கே வெளிநாட்டில் இருக்க மக்களுக்கும் வந்து செஞ்சு காட்டுவேன், அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ whenever I travel abroad, so I used to take a masalas from here and I will cook myself because she teached me. She teached me means I am looking at what she is doing and I learn many times. And when I travel abroad, I used to cook for myself and also for other people in overseas. They enjoyed. Now they are all watching this video and they will also know how to prepare. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் வெளி மாநிலத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களும் இப்போ அவங்கள வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அம்மா இப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமாக செய்வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு பாருங்க. குக்கிங் ரொம்ப ஈஸி தான். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை, அதுக்கப்புறம் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ த குக்கிங் இஸ் வெரி ஈஸி. You try once, twice, and then you will prepare many different menus. So for this, you please kindly watch our channel regularly, and my channel also will grow with your blessings and wishes and God's blessings. And at the same time, people also will get benefit. மக்களே, நண்பர்களே, இதெல்லாம் அப்படியே நீங்களும் பார்க்கும்போது நம்மளோட சேனலை வந்து வளரும். அதே நேரத்தில் செய்ய தெரியாதவங்களும் வந்து கற்றுப்பாங்க. அப்படியே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. கடவுளோட ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி மக்களே. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல்ல. சந்தோஷம். நன்றி நன்றி.